ஹலோ ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் பற்றி சின்னதாக ஒரு நோட்ஸ் பார்க்க போகிறோம். திருக்குறள் எழுதினது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர். சரியா? இதில் மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறளும் உண்டு. இதுக்கு பாவகை என்னன்னு பார்த்தா குறள் வெண்பா. சரியா? முப்பாலை கொண்டதுதான் திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். சரியா? மொத்தம் 9 இயல் இருக்கும். ஒவ்வொரு பால்ல என்னது, பொருட்பாலில் மொத்தம் 3 இயலும், அறத்துப்பாலில் 4 இயலும், இன்பத்துப்பாலில் 2 இயலும் இருக்கும். பொருட்பாலில் 3 இயல். அதில் என்னது, அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அரசியல்ல 25 அதிகாரமும், அங்கவியல்ல 32 அதிகாரமும், ஒழிப்பியல்ல 13 அதிகாரம் இருக்கும். அடுத்து என்னது, அறத்துப்பால்ல உள்ள 4 இயல். அது என்னது, பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பாயிரவியல் எத்தனை அதிகாரம்னா 4 அதிகாரமும், இல்லறவியல் 20 அதிகாரமும், துறவியல்ல 13 அதிகாரமும், ஊழியல்ல 1 அதிகாரம் இருக்கும். இன்பத்துப்பால்ல 2 இயல். மொத்தம் எத்தனை அதிகாரம், 25 அதிகாரம். கழவியல், கற்பியல். கழவியல்ல 7 அதிகாரமும், கற்பியல்ல 18 அதிகாரம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கு வரப்போகிறோம். அது என்ன திருக்குறள்னா என்னது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. எல்லா எழுத்துக்களுக்கும் என்னது, தலையாகிய எழுத்து என்னது அது போல நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா கடவுள் நமக்கு கண்டிப்பா துணை இருக்கும். அதான் என்னது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, திருக்குறள்ல இடம்பெறாத ஒரே ஒரு எழுத்து என்னது, ஒரு எழுத்து உண்டு. அந்த எழுத்து யாருக்கெல்லாம் தெரியுமா அவங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா எத்தனை பேர் பண்றாங்கன்னு பார்ப்போம்.